ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை ஜர்னி நாட் அலோன் வித் ஜீசஸ். இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் 4:45 ஆச்சு. நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணும். அதுக்கான ப்ரிப்ரேஷன் வேலை தான் பார்க்க போகிறேன். முக்கியமாக கண்ணாடி, பவுட்ரு, சீப்பு எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு அதை காணும் இதை காணும்னு தேடும் போது நம்மளுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிரும் காலையிலே. அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு நாளைக்கு ரிலாக்ஸாக இருக்கும். எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் துணியெல்லாம் வாஷ் பண்ணி போட்டேன். அதை இருக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். அதுதான் முக்கியமாக. டவல்ஸ் காலையில் குளிக்க போகும்போது டவல் எடுத்துகிட்டு வா, அதெல்லாம் தேவையில்லை. டவல் எடுத்து நம்ம அடுக்கி வச்சுட்டா ஈஸி. ஏன் வேலையை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சுக்கணுன்னா, ஒரு நாள் முன்னாடியே ஆராதிக்க போகும்போது இந்த மாதிரி வேலை டென்ஷன்னா நம்மளை ஆராதனைக்கு லேட்டாக போக வைக்கும். அதனால தான் பார்வோன் பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்க போகணுன்னு கேட்ட உடனே செஞ்ச முதல் காரியம் வேலை பளுவை அதிகரித்தான். இந்த மாதிரி வேலை பளு காலையில் அதிகரித்தா நம்மளால் சீக்கிரமாக நம்ம சர்ச்சுக்கு போக முடியாது. அதே மாதிரி ஆராதனையிலும் ரிலாக்ஸாக பங்கெடுக்க முடியாது. அடுத்தது பாருங்கள், யாத்திராகமம் 10:10 வாசிக்கும் பொழுது புருஷர்கள் மாத்திரம் போகலாமே அப்படின்னு சொல்லி பார்வோன்னு சொல்கிறேன். அதே மாதிரி சில நேரத்தில் சர்ச்சில் நம்ம குடும்பமாக போகிறதில்ல. ஒரு சில நேரத்தில் பெண்கள் மாத்திரம் போவாங்க, ஆண்கள் அந்த நாளை ரெஸ்ட்டுக்குன்னு பயன்படுத்துவாங்க. அப்படியெல்லாம் இல்லாத மாதிரி மோசே சொல்கிறாரு பார்வோன்ட்ட, இல்லை நாங்கள் குழந்தை குட்டியோடு தான் போவோம். அது மாதிரி குடும்பமாக போய் ஆராதிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. யோசுவா சொன்னல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். ஸோ அந்த சேவிக்கிற நாளை விட்டு கொடுக்காதீங்க. வேதத்திலே சந்தோஷமாக சர்ச்சுக்கு போன ஒரு நபர் யாருன்னா தாவீது தான். சங்கீதம் 122:1 வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொல்லிட்டு துணியெல்லாம் வாஷ் பண்ணி ஆச்சு, மடிக்கும் வச்சாச்சு. அதை பீரோக்குள்ளே வைக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கவங்க நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு கேட்டானா, ஐயோ நான் வாஷ் பண்ண போட்டிருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் போடணும்னு நினச்சேன், நீ வாஷ் பண்ண போட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சாட்டர்டேயே எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைச்சி மடித்து வச்சுட்டா அவங்க எந்த ட்ரெஸ் வேணாலும் சந்தோஷமாக சூஸ் பண்ணி போடலாம். இதனால் ஒரு சின்ன மூட் அவுட் கூட வராது. ஏன் தாவீது சர்ச்சுக்கு போக ரொம்ப ஆசையாக கிளம்புனாருன்னா, அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பாங்க. ஒரு கெட் டுகெதர், அந்த கேதரிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் போனாங்க. முக்கியமாக என்னோடய வேலை நாளைக்கு ஹெல்மெட்டை காணோம் அப்படின்னு தருவாங்க. அதனால் ஹெல்மெட்டை தொடச்சி இருக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. நாளைக்கு எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். அடுத்தது எனக்கான வேலை, காலையில் கிளிப்பை காணோம் அதை காணோம் தேட வேணாம், கிளிப்பெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டாச்சு. அப்புறம் என்னோடய பேக்கை ரெடி பண்ணுறேன். எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு பேக் வாங்கி கொடுத்தாங்க. அந்த பேக்கை தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணுறேன். என்னோடய புது பேக்கில் வச்சாச்சு. பைபிள், அப்புறம் மெசேஜ் எழுதுறதுக்கு நோட்டு, அப்புறம் ஒரு பேனா, இதை எடுத்தாச்சு. சர்ச்சில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எவ்வளோ கஷ்டமாக போனாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான் கிடைக்கும். சண்டே போனால் கூட அங்கே சால்வ் பண்ண ஆளுங்க இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லை, தேவனோட ஆறுதல், அந்த கம்ஃபர்ட்டை நம்மளுக்கு அந்த இடத்துல கிடைக்கும். அடுத்தது என்னோடய சாரீ ப்ளீட்டிங் பண்ண போகிறேன். என்னோடய பூனையை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கலாம், டிஸ்டர்ப் பண்ணும், சாரீ எழுக்கும். அதனால தான். ஏன்னா காலையில் எனக்கு சாரீ ப்ளீட் பண்ணதுலாம் கஷ்டம். அதை ரெடி பண்ணிட்டு அடுத்தது கொஞ்சம் ஒரு காஃபி குடிக்கலாம். ஏன்னா அடுத்தது எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது. அதுக்காக தான் காஃபி ரெடி பண்ணியாச்சு. குடிச்சிட்டே எனக்கான வேலையை பார்க்க போகிறேன். நாளைக்கு சண்டே ஸ்கூல் எடுக்கணும். அதுக்கான ப்ரிப்ரேஷன் வேலை தான் பார்க்க போகிறேன். அதுக்கான லெசன் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பார்வோன் சொன்னான், ஏன் எகிப்திலே பலியிடலாமே, இல்லை மோசே சொன்னார், இல்லை கர்த்தர் விதிக்கிறபடி தான் பலியிடணும். கொரோனா காலத்தில் நம்ம வீட்டிலே சர்வீஸ் பண்ணோம். ஆனால் இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு கண்டிப்பாக போங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மகிழ்ச்சியாக அவரை ஆராதிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.